ஆண்டவர் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் அவரால் ஆசீர்வதிக்க முடியும். ஆனா நம்முடைய பாவங்கள் தான் எப்படி நம்ம என்ன செய்யறோம். சில சொல்றாங்களே, இந்த பாவத்தை செஞ்சா தூக்கம் வரல, அப்படி இல்ல, என்னால முடியாது, என்னால நீதிமானா மாற முடியாது, பாவியா தான் என் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போனோம், என் சரீரத்துல பாவம் இல்லாட்டியும் என் சிந்தனைகள் இருக்கு, என் செயல்பாடுகள் இருக்கு, என்னுடைய காரியங்கள் இருக்குன்னு சொல்றாங்களே. அதே யார்கிட்ட தான் பாவம் இல்ல? யோசிச்சு பாருங்க. நீதிமான் ஒருவனாக நம்ம படைத்த ஆண்டவர் சொல்றாரு, அவர் தான் நீதிமான். அனிதினம் பாவம் செய்யறோம், ஆனா கடவுள் என்கிட்ட நேரம் வந்து பேசணும் மட்டும் நம்ம மைண்ட் தோணுது. ஆண்டவர் மட்டும் என்கிட்ட பேசிட்டா நான் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் சிந்திப்போம். இதே பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளோட வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கணும், நம்மளை பார்க்கணும்னு என்ன தெரியுமா? பாதாளம் போல இருக்குது. எப்படின்னா நம்ம பாவம்ங்கிறது அங்க அவர்கிட்ட போக முடியாதபடி. அதனால உங்களுடைய என்ன மறைந்து வெளிப்படையா எந்த பாவம் ஒரு வேலை நான் வெளியே சொன்னா என் குடும்ப வாழ்க்கை அழிஞ்சு போகும், வெளியே சொன்னா எங்க அம்மா அப்பா வீட்லயே வைக்க மாட்டாங்க, நான் வெளியே சொன்னா என் ஃப்ரெண்ட்ஸே என் கூட சுத்தி வர மாட்டாங்க. அப்படி நீங்க எந்த நிலைமையில இல்ல, ஒரு ஓனர்ட்ட கீழே வேலை செய்றீங்க, இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டீங்க, அங்க ஒரு ஆனா நல்ல மனுஷனா தான் நினைச்சுமா, நல்ல ஓனர் தான், ஐயா இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு கீழே தான் இருந்தேன், ஆனா தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் தப்பெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொன்னா, சரி இனி மனம் திரும்பிட்டானே, திருந்திட்டான்ல, இனி நல்லா இருப்பான், அப்படி ஏத்துக்கணும். ஆனா மூர்க்கமான ஓனர் என்ன செய்வான்? அப்படி ஓனரா இருக்க மனுஷன் ஐயோ இவ்வளவு நாள் இவ்வளவு தப்பு பண்ணிருக்கா, இனி என்ன செய்ய போறேன்னு சொல்லி உங்களை அவாய்ட் பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை வெளியேற்ற மாட்டார்.